வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், நேற்றே எடப்பாடி அவசரமாக டெல்லி கிளம்புறாரு அப்படின்னோடனே சிஎம் பயங்கரமாக கலாச்சி அமைச்சாரு. இப்போ போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சு சிஎம் சொன்ன மாதிரி அந்த இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசிட்டு வந்திருக்கேன், பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்ட்டு நான் பேசிட்டு வந்திருக்கேன், இந்த நீர் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு புது அலுவலகம் கட்டியிருக்கோம், அதை தான் நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போனேன் அப்படின்னாரு. இப்போது இவர் அங்கே போனது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவா, அந்த அலுவலகத்தை பார்வையிடவா, இல்லாட்டி கூட்டணிக்காகவா? ஒரே நாள் பயணத்தில் எவ்வளோ பொய் பாருங்க. எதிர்கட்சி தலைவர்னா கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு உரிய எல்லா புரோட்டோக்காலும் அவருக்கு உண்டு. அரசு பங்களா உண்டு, போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே உண்டுன்னு வச்சுங்களேன். அவர் மூமெண்ட்டு முதற்கொண்டு எல்லாமே வயர்லெஸில் சொல்லி அவர் இதெல்லாம் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி விடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொறுப்பில் இருக்கவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். வெளிப்படையாக எங்கே போகிறோம், எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். அல்லது நீ ரகசியமாக தனியாக ஃப்ளைட் பிடிச்சி ரகசியமாக போய் ரகசியமாக சந்திச்சுட்டு வரணும். நீங்கள் போய் இறங்கும்போது டெல்லியில் தெரிஞ்சிருது, அங்கே வருகை பட்டியலை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பத்திரிகையாளர் ரெடி ஆகிடுறாங்க. இவர் நேரடியாக ஏர்போர்ட் போகிறதா இங்கே செய்தி இருந்தது. நேரடியாக போகாமல் இவர் அதாவது வாசல் வழியாக போகாமல் நேரடியாக ஃப்ளைட்டுக்கே காரை விட்டுட்டார். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர்னால அந்த இது உண்டு. அதன் அடிப்படையில் நேரடியாக ஃப்ளைட்டுக்கே போய் அங்கே ஃப்ளைட்டில் ஏறிட்டார். உள்ளே ஏறி டெல்லி போயிட்டார். இங்கே யாரும் பத்திரிகையாளர் சந்திக்கலை. அதனால தான் முதலமைச்சர் கலாச்சது. போகிறது தான் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை பற்றி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. அதற்கு பிறகு அங்கே டெல்லியில் போய் இறங்கினோடனே அங்கே வெளியில் ஒரு வழி தான் வர முடியும். அங்கே எதிர்கட்சி தலைவர்லாம் இல்லை அவர். அதனால் வந்திருக்காரு. வெளியில் வந்தாருன்னா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், நான் இங்கே ஒரு அதிமுகவுடைய அலுவலகம் இருக்குது, நான் பார்க்க வந்திருக்கேன், திறப்பு விழாவுக்கு நான் வர முடியல, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் சொன்னார். ஆனால் வேறு எந்த நிகழ்ச்சியும் எனக்கு கிடையாது, நான் யாரையும் சந்திக்க வரல அப்படின்னு எதுக்கு ஒரு சொல்லணும். காலையில் ஒரு ஆளை பார்க்க போகிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ முக்கியமான ஆள் போடல, டச் ஆஃபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபரை மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்தி நாங்கள் எதுக்கு வந்தோன்னே தெரியாத நீங்கள் கேட்குறீங்களா? நாங்கள் ஹச் ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றவுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலான் இருந்தால் வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். இவர் இப்போ நான் அதிமுக அலுவலகத்தில் வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதோட முடிச்சுக்கணும். அல்லது நான் ஒரு அரசியல் நிமித்தமாக தான் வந்திருக்கேன், அதுக்காக சில விஷயங்களுக்காக வந்திருக்கேன் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு போனான். நான் வந்ததே இதுக்கு தான் வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட்டும் கொடுத்து அந்த ஃபோட்டோவும் வெளியே போடுறாங்க. அதிமுக அலுவலகத்தில் இவர் சிரிச்சிட்ருக்காரு, இவர் பின்னாடி இவரே சிரிச்சிட்ருக்காரு. அப்படி ஒரு ஃபோட்டோ. ஏன்னா ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை, அண்ணா ஃபோட்டோ இல்லை, எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஒருத்தர் ஃபோட்டோவும் இல்லை. பெரியாரெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் ஃபோட்டோவும் இல்லாமல் இவருடைய ஃபோட்டோ மட்டும் இருக்குது. இப்படி ஒரு இதை வெளியானதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு 8:30 மணிக்கு கிளம்பி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு அவர் ஒரு கூட்டிகிட்டு போன நபர்கள் வேலுமணி எல்லாம் சிவி சண்முகம் உட்பட எல்லாம் கேபி முனிசாமி இவங்க எல்லாம் இருக்கும்போது தம்பித்துறையோடு போய் பார்க்குறாரு. அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் பேசியிருக்காரு. அப்போ கூட அவருடைய மகன் இருந்திருக்காரு. அவர் மகனும் அமித்ஷா எடப்பாடி வேறு யாருமே இல்லை, 3 பேர் தான் பேசியிருக்காங்க 1.5 மணி நேரம். பத்திரிகைகள் என்ன செய்தி வருது, கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டில் 650 கோடி ரூபா பக்கம் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக, வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடியினுடைய சம்மந்தி மகனுடைய சகலை அவர் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் வரைக்கும் நடந்திருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அது தொடர்பாக தான் அவர் கூட்டணி தொடர்பாக 1/2 மணி நேரத்தில் பேசிட்டாங்க, 25 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களை வச்சுட்டு 1.5 மணி நேரமாக காலை பிடிச்சிட்டு இந்த கேஸ்லேருந்து அவரை காப்பாற்றலைன்னா நான் விடமாட்டேங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ இவ்வளோ நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பென்ட்லி காரில் ஏறி வந்திருக்காரு. விலை உயர்ந்த பல கோடி மதிப்புள்ள கார். போகிறப்போ இனோவாவில் போயிட்டு வரும்போது பென்ட்லியில் வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பிளானை போட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரிய வருது. ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த 2 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல,
யாருனால தோத்தோம், எப்படி நாசமாக போனோம், உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு சொல்லி நீங்கள் பேசுனாங்க இல்லையா, இந்த பேச்சுக்கள்லாம் இங்கே தான் இருக்க போகுது, சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்க போகுது. ஜெயக்குமார் வெளிப்படையாக சொன்னார், நான் வந்து ஏன் தோத்தேன், ராயபுரத்தில் கிங்குங்க, நான் ராயபுரம் கிங்குங்க, நான் என்னை தோக்கடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் கதறி அழுதார். காரணம் சொன்னார், பாஜக கூட கூட்டணி தான் நாசமாக போயிடுங்கன்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார். இப்போ அதெல்லாம் வந்து இப்போ அடுத்து என்ன ஆக போகுது, ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஏன்னா இவர்கள் சந்தித்து வெளியில் போனவுடன் அமித்ஷா ட்வீட் போடுறாரு, 2026 வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இதெல்லாம் அது ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து இந்த அப்பாயின்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருக்கனால தான் நேற்று முன்தினம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. நாங்கள் வந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிப்போம், தமிழ்நாட்டில் பிடிச்சோன்னே மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும். எவ்வளோ அதப்பு இருந்தால் இந்த வார்த்தையை விடலாம். இங்கே விவரமே தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம், பிடிச்சிட்டு நாங்கள் வந்து இந்தியா கொண்டு வருவோம், மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா, இவருக்கு அப்பாயின்மெண்ட் முன்கூட்டியே கொடுத்தாச்சு, பேசி செட்டில்மெண்ட் ஆயாச்சு அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வரக்கூடிய உண்மை. கூடுதலாக வரக்கூடிய செய்தி என்னென்னா, அண்ணாமலைக்கு வந்து இப்போ எம்பி இப்போ வரக்கூடிய ராஜ்யசபா மாநிலங்களவை எம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த எம்பியை வந்து அண்ணாமலைக்கு கேட்குறதாகவும், அண்ணாமலைக்கு கொடுத்துட்டா அண்ணாமலை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுறோம், அண்ணாமலையை மந்திரியாக்கி வேற பக்கம் அனுப்பிடுறோம். அண்ணாமலை காப்பு வைக்க போயிருக்காரு அப்படின்னு இல்லை, அவரை பொறுத்த அண்ணாமலைக்கு எப்படிங்க ஆப்பு, அவர் இணை அமைச்சர் வாங்கிடுவார் எப்படியும். இங்க அவர் தலைவரா இருக்கார்ல, தலைவர் பதவியை மாற்றணும், அதுதான் கோரிக்கை. நான் எம்பி கூட நான் கொடுத்துட்றேன், தலைவரை மாற்றணும். அண்ணாமலைக்கெல்லாம் வந்து நான் வந்து வேலை செய்ய முடியாது, என் வயசுக்கு வந்து யார் காலை பிடிக்கணும், இது வேணும், உங்கள் காலை பிடிக்கலாம், அது வேறு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆனால் அண்ணாமலை ஒன்று சொல்லியிருந்தாரு கடந்த வருஷமா, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொன்னது, பாஜகவும் அதிமுகவும் வந்து ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைக்கிது அப்படின்னா நான் வந்து என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சேர்ந்தா ராஜினாமா தான் போல. யாருக்கு, அதாவது ரெண்டு பேருமே வந்து நான் வந்து நான் மானஸ்டேன்னு சொல்கிறாங்க. இதில் பிரச்சனையே வந்து நாங்கள் ராஜதந்திரிகள்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சார் பேசினார் அவர். நாங்கள் வந்து பாஜக காலில் விழுற அடிமைகள் கிடையாது, நாங்கள் ராஜதந்திரிகள்ட்டு பேசினாரு. அண்ணாமலை வந்து இதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நான் வந்து பொறுப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான், இவங்க சோதை தானா திங்கிறார்களா என்பதற்கான மிகப்பெரிய ஒரு தேடல் இருக்க போகுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நாங்கள் வந்து திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஒழிப்பதற்காக தான் வந்திருக்கோம், அதனால தான் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று உருட்டிட்டு வரதான் தான் போகிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு ரொம்ப ப்ரீ இயர்லியாகவே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் வந்து திடீர்னு சேர்ந்துட்டோம்னா அந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப ஒரு கூட்டணி வச்சா ஏற்கனவே பகையாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து இப்போயே வந்து கூட்டணி வச்சா தான் வந்து ஒன்றிணைந்து வேலை செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்தால் தான் இடையில ஏதாவது இடைத்தேர்தல் வருது, இந்த இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு சேர்ந்து வேலை செய்வது, இது போன்றதில் வந்து ஒரு அவங்க அந்த பகை மாறும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஆனால் இதனுடைய இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே ஆட்சி பண்ணுது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிற கோபம் இருக்குது இல்லையா. தனியாக இருந்தால் கூட எடப்பாடி அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியாவது தக்க வச்சுக்க முடியும், ஒரு 30 சீட்டு ஜெயிச்சு. இப்போ அதுவும் போச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் வரப்போகுதுன்னு தான் உண்மை. சார் அப்புறம் ஓபிஎஸ் அவர் பாட்டுக்கு தனியாக விட்டாங்களோன்ற மாதிரி, ஏன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், டிடிவியை பொறுத்த வரைக்கும், சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து
எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி கிடையாது, நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி பாஜக வாங்கக்கூடிய சீட்டில் வந்து கொஞ்சம் சீட்டு வாங்கிக்குவாங்க. 5 சீட்டு 3 சீட்டுன்னு வாங்கிக்கிட்டு அவர்கள் வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நின்றுக்கிட்டு அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுதான் அவங்க பிளான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு வந்து அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்தப்பயே முடிவான ஒரு செய்தி என்னென்னா, எந்த சூழலிலும் அவர் வந்து ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ அல்லது சசிகலாவையோ அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி தயார் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப சொன்னதுக்கு பிறகும் கூட வந்து அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா இப்போ இவருடைய கோரிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ இவர்களை எப்படி சமாளிப்பாங்க? இந்த ஒரு 3 டீம் ஒரே அதிமுகவை 4 பகிர்ந்து வச்சுருக்காங்க. அந்த 3 பேர்த்தையும் வந்து தனக்கு வந்து வச்சுக்குவாங்க. எங்கள் கையில் இவங்க இருக்காங்க, இப்போ இவங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற சீட்டை விட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி சீட்டு கொடுங்க, இவங்களை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி சீட்டை வாங்கி இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கேம் பிளான். சார், நேற்று பார்த்தோன்னா சென்னையில் ஒரு சில இடங்களில் வந்து சங்கிலி பறிப்பு நடந்தது, செயின் ஸ்நாச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களே வந்து அவங்கள போலீஸ் பிடிச்சி இப்போ வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்நாச்சிங்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் தெரிய வருது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அவங்க வந்து கிடையாது. கமிஷனர் வந்து சொல்லும்போது அந்த கதையே வந்து புதுசாக இருக்குது. இப்போ இல்லாமடா பிளான் போட்டு அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக வந்து திட்டமிடுறாங்க. இந்தியாவில் வந்து இது மாதிரி வந்து 10-12 குழுக்கள் இருக்குது. இந்த ஒரு படத்தில் கூட தீரன் ஒரு படம் வந்துச்சு, பவாரியா கேங்னு சொல்லி ஒரு கும்பல் காட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இது வந்து ஈரானியன் கேங்னு சொல்லி ஒரு கும்பல் மும்பை பக்கத்தில் தானேயில் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இந்தியா முழுவதும் திருட செல்வது தான் இவர்களுடைய பாணி. இவர்கள் வந்து பல்வேறு தரப்பு இதாக பண்ணுறாங்க. கவனத்தை சிதறடித்து திருடுவது, அதே மாதிரி வந்து தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை குறிவைத்து வீடுகளுக்குள் புகுந்து கொலை செய்து திருடுவது. எவிடன்ஸே இல்லை. மங்களூரில் வந்து அப்படி தான் பண்ணாங்க. கடைசியாக ரொம்ப ஒரு இதான ஒரு 6 பேரையும் அவ்வளோ ஒரு குடும்பத்தையே கொலை செய்து விட்டு திருடியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்து இங்கே போனால் பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து அதன் அடிப்படையில் ஒரு துப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக பணம் இருக்கிற வீடுகளை பார்த்து குறிவைத்து கொள்ளடிக்கிறது, கவனத்தை திசை திருப்புறது. நீங்கள் பேங்க்லேருந்து ரூபா எடுத்துகிட்டு வரீங்கன்னா கீழே 200 போட்டுறது, உங்கள் காசு கீழே கிடக்குது பாருங்கன்னு சொல்லி உங்கள் கவனத்தை திசை திருப்புறது. அல்லது காரில் வந்திருந்தீங்கன்னா காரை நிப்பாட்டும் போதே கதவை திறந்து வச்சுருவாங்க. நீங்கள் லாக் பண்ணிட்டோன்னு நினச்சி இறங்கி போயிடுவீங்க, உள்ளேருந்து பணத்தை எடுத்து. இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான திருட்டுகள் நடந்தால் வந்து போலீஸ் வந்து இவர்களை தான் தேடி போவாங்க. பெரும்பாலான இடத்துல வந்து இவங்களை கைது செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒருத்தன் இங்கேருந்து திருடிட்டு நேராக போகிறவன் வீட்டுக்கு போகிறான்னா மும்பைக்கு போயிட்டு அடுத்து அசைன்மெண்ட்டு கல்கத்தாவில் இருக்கும், அங்கே போயிடுவான். இவங்க போலீஸு போய் இங்கே தேடிட்டு இருக்க வேண்டியதான். அவன் எங்கே எந்த நாட்டில் எங்கே போய் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியாது. இதை ஒரு வேலையாகவே வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு இந்த பிதூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒருத்தர் பைக்லேயே வந்து, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு பைக்குனால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அங்கேருந்து பைக்லேயே வந்து இங்கே பைக் வச்சுக்கிறது. ஒரு நல்ல ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு பைக், ஒரு 2 லட்ச ரூபா விலை மதிப்புள்ள ஒரு பைக் வச்சுக்கிட்டு இதில் வந்து இன்னொரு 2 பேர் வந்து வேறு ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ இங்கே பைக்கில் போய் ஏற்கனவே வந்திருக்கேன் வந்து ஒரு ரூட் பார்த்து வச்சுருப்பான். காலையில் இந்த பக்கம் போனோம்னா இவ்வளோ பேர் நடக்கிறாங்க, இந்த இடத்துல போனால் அது எந்த தடையுமே இல்லை, உடனடியாக நம்ம வந்து கிராஸ் ஆகிடலாங்கிற மேலே ரூட் பார்த்து வச்சுருப்பான். அதை ஏற்றுக்கிட்டு அந்த அதிகாலையில் வந்து செயினை பறிக்கிறது. இதுதான் இவங்க பிளான். ஏற்கனவே வந்து வெற்றிகரமாக வந்து தாம்பரத்தில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போவே தாம்பரம் போலீஸார் அதை பற்றி துளக்கிட்டு இருக்கும்போது தான் ஆட்கள் இதே வெளியேறிட்டாங்க. ஆள் இல்லை, இவங்க அப்போ கிடைக்கல ஆள். பல பக்கமும் வந்து அவங்க அலசி பார்க்கும்போது பைக்கும் கிடைக்கல, ஆளும் கிடைக்கலங்கும்போது தான் இப்போ இங்கே சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ளே வந்து 1 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா 7 இடங்களில் 6 இடங்களில் சங்கிலி பறிப்பு நடந்திருக்கு. உடனடியாக வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து அந்த டீம் தான், ஈரானின் அந்த கேங் தான் சொல்லிட்டு டக்குன்னு ஏர்போர்ட்டில் வந்து யாரெல்லாம் கடைசியாக வந்து டிக்கெட் வாங்குறாங்களோ அவங்க லிஸ்ட்டு எடுத்து நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போய் அவர் உள்ளே பூந்துட்டார். இப்போ வந்து கடைசியாக யார் டிக்கெட் வாங்கினாங்கன்னு சொல்லி என்ன ஏன்னா கடைசி நேரத்தில் டிக்கெட் வாங்கினா வந்து 3 மடங்கு 4 மடங்கு விலை இருக்கும். அந்த விலைக்கு கூட ஒருத்தர் வாங்குறான்னா அவனுடைய தகுதியை பார்க்கணும், அவனுடைய உடைய அமைப்பு எல்லாமே பார்க்கணும். இவங்க வந்து ஒரு 100 கேமராவில் பார்க்குறாங்க. 100 கேமராலையும் ஒரே ஷூ போட்டு இருந்த நபர்களை வைத்து, ஏன்னா சட்டையை மாற்றிடலாம், அவன் பேண்ட்டை மாற்றிடலாம், ஆனால் ஷூவை பெரும்பாலும் மாற்ற மாட்டாங்கங்கிறத வச்சு கரெக்டாக ஷூ வச்சு அதெல்லாம் பிடிச்சி ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கும்போதே பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தரை வந்து
ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பயணிகள்கிட்ட வந்து இவர் வந்து இது குற்றவாளின்னு சொல்லி கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள இறக்கி கூட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்து தான் 3வது நபரை வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஆளை வந்து பிடிச்சிட்டு, அதுவும் ரயில்வே போலீஸ் உதவியோடு பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்குது. இந்த இடத்துல தான் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நாங்கள் வந்து சுட்டுக் கொண்டுட்டோம்னு சொல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது செயினை மறைச்சி வரைச்சிருந்ததாகவும் பைக்கை மறைச்சி வச்சுருந்த இடத்துல போய் எடுக்க சொல்லி இது. இந்த மாதிரி சூழலில் நம்ம வந்து என்கவுண்டரை வந்து யாரும் நியாயப்படுத்த முடியாது. வேறு வழி இல்லாமல் நடந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? சட்ட ஒழுங்கை பற்றி பேசும்போது நமக்கு என்னென்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னார், சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது தமிழ்நாட்டில், அப்போ பாருங்கள் நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா? அவர் சொல்லி ஒரு 2 நாளில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம சந்தேகம் யார் மேலே வரும்? குற்றவாளிகள் மேலாம் வரல. எனக்கு வந்து இதை பற்றி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மேலே தான் சந்தேகம் வருது. தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி கமிஷனருடைய பேட்டியிலே சொல்கிறார், தமிழ்நாட்டில் இங்கே சென்னை அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு கொலை நடக்குதுன்னா, கொலைங்கிறது வந்து ரவுடி மோட்டிவ் இருக்கு இல்லையா, 2 தரப்புக்கான ஒரு மோட்டிவ், அது வந்து அவர்களுடைய பிரச்சனை. அதுதான் வந்து தீர்க்கப்பட வேண்டிய, அதுதான் சட்டம் ஒழுங்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, திடீர்னு வந்து அவர் வீட்டு நாய் வீட்டில் வந்து உள்ளே வந்து கழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்து இருக்காரனோட சண்டை போட்டு கொலை பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து தடுக்க முடியாது. அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ரவுடி மோட்டிவ் தான் திட்டம் போட்டு கொலை செய்வது. இவன் வந்து இந்த இடத்துக்கு வருவான், இந்த கோர்ட்டுக்கு வயதாக்கு வருவான், இந்த ஹோட்டலில் சாப்பிட வருவான் அப்படின்னு இந்த ரவுடி மோட்டிவை தான் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி இப்போ யோசிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல கருத்து சொன்னார். தமிழ்நாடு முழுக்கவே வந்து இவங்க குறை சொல்கிறதே இந்த திட்டமிட்ட படுகொலைகள் தான். அதில் வந்து நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். வெளியில் இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து முழுக்க வந்து அவர்களுடைய பல்வேறு வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் அடிப்படையில் கைது செய்து சிறையில் அடையக்கூடிய வேலையில் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரியே தமிழ்நாடு முழுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் குற்றத்துங்களுடைய எண்ணிக்கை என்பது மிக 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 குறைவாக இருக்கிறதுங்கிறத உண்மை. 500, அதாவது அது நம்ம வந்து ஒரு கொலை வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. கொலை இல்லாமல் செய்வது தான் வந்து ஒரு காவல்துறையினுடைய வேலை, அதில் ஒரு அரசினுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏற்கனவே நடந்ததை விட, எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்ததை விட குறைவாக தான் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து எந்த வாயை வச்சுக்கிட்டு எடப்பாடிலாம் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறாருன்னு தெரியல. சார், சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் உடைய அலுவலகத்தில் வந்து இடி ரெய்டு வந்து போயிருந்தது. ஆனால் எதுவுமே வந்து பிடிபடலை. அவங்களால வந்து இதனால தான் நாங்கள் வந்து ரெய்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ப்ரூஃபுமே எதுவுமே அவங்களால கொடுக்கப்படலை. எதனால் அவங்க வந்தாங்கன்ற கேள்வி இன்னுமே வந்து எழுந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்னன்னா, டாஸ்மாக் உடைய ஊழியர்கள் எல்லாருமே வந்து இடி மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தேவையில்லாமல் ரெய்டு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில். குறிப்பாக வந்து இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியோட ரொம்ப மிக முக்கியமான ஒரு கூட்டணி வந்து இடிஐ உடனான கூட்டணி தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து அதை தான் நம்பியிருக்காங்க. இந்த அரசை, திமுகங்கிற அரசியல் கட்சியை இயங்க விடாமல் செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு துறையாக இடியை வச்சு இப்போ செய்வது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 1000 கோடி ரூபாயின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கல்ல, அதில் வந்து அந்த எஃப்ஐஆரில் வந்து திமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் ஒரு 3-4 எஃப்ஐஆர் தான். மீது எல்லாமே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் போடப்பட்டது. அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்திருக்காங்க. ரைட்டு, ஓகே. இந்த 4 எஃப்ஐஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா கடையில் 10 ரூபான்னு வச்சு போய் விற்றதாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் வந்து யாரோ ஒரு தனிநபர், அதாவது வந்து ஊழியர்களுடைய மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு எதுக்கு நீ வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு வரீங்க? ஓகே, தலைமை அலுவலகத்துக்கு வந்தால் யாரெல்லாம் உங்கள் எந்த ஆவணங்களை தேடி வந்திருக்கீங்களோ அந்த ஆவணங்களுடைய பொறுப்பாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை அனுப்பியிருக்கலாம். பெண் ஊழியர்களை இரவு 11 மணிக்கு மேலே வந்து 1 மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து காக்க வச்சு அனுப்புனது, அவர்களுக்கு அது இல்லாமல் அனுப்புனது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து 7 மணிக்கெலாம் வரணும், நீங்கள் 6 மணிக்கெலாம் வரணும்னு சொல்லி உத்தரவிட்டது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலம் வந்து எங்களை வந்து அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க. பணி செய்ய விடாமல் தடுத்தது இல்லாமல் மிரட்டியும் இருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஊழியர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ அந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் அந்த நீதிபதிகள் பார்த்திங்கன்னா அவங்க விலகிக்கிட்டாங்க. அப்போ வந்து அதாவது நீதிபதிகள் ஒரு வழக்கில் வந்து ஏன் விலகுறாங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று தனக்கு ஏதாவது நெருக்கடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். பல்வேறு, இப்போ மதுரையில் கூட ஒரு நீதிபதி சொன்னார், ஒருத்தர் உள்ளே வந்து என்கிட்ட பேசினார், அதனால் இந்த வழக்கில் நான் விலகிக்கிறேன்
அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு மேலிடத்தினுடைய அழுத்தம் காரணமாக இருக்கலாம், அல்லது வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அதுக்கு அரசோ இந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இது வந்து ஒரு அரசின் மீதான வழக்கு தானே, ஒரு நிறுவனத்தின் மீதான ஒரு இது தானே. இதுலேருந்து எதுக்கு ஒரு நீதிபதி விலகுறாங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்குது? அப்போ ஒரு நீதிபதிகள் ஒரு பெஞ்சே வந்து பின்வாங்குது அப்படின்னா, ஒரு நீதிபதி வந்து நான் வந்து வழக்கு விசாரிக்க மாட்டேன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு பண்ணோம். ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் 2 பேருமே நான் விசாரிக்க முடியாதுன்னா அது ஒரு அரசு போட்ட வழக்குக்கு ஒரு நீதிபதிகள் விலகி போகிறாங்கன்னா என்ன காரணம்? அப்போ அது அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்களா? என்ன காரணம்னு புரிய மாட்டேங்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், ஆஃபீஸர்ஸ், அலுவலர்கள் இவங்க வந்து போய் வந்து ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடி அதிகாரிகள் எங்களை தொல்லை பண்ணுறாங்க, வேலை செய்ய விடலை, வீட்டுக்கு விடலை, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு கழிப்பறைக்கு கூட விடலை, பெண் ஊழியர்களே ஆண்களே வந்து கழிப்பறை கூட அரசில் அனுமதிக்கலை, எங்கேயும் போகக்கூடாது உட்காருன்னு சொல்லி மொபைலை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு வந்து மருத்துவ தேவைக்காக வந்து ஒரு ஃபோன் பேசணும், மாத்திரை வேணும், மாத்திரையை வச்சுட்டு வந்துட்டேன், நான் இத்தனை மணிக்கு நான் மாத்திரை போட்டான்னு சொல்லும்போது கூட வந்து ஃபோன் பேச அனுமதிக்கலை. இது போன்ற பல காரணங்களை வந்து அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது இப்போ இந்த தேர்தலை வந்து ஈடியை வைத்து தான் வந்து சந்திக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய முடிவில் இருக்காங்க. இது வந்து ஒரு தொடக்கம்தான். இன்னும் வந்து இவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்தால் திமுகவை பணிய வைத்து விடலாம் என்றோ, அல்லது இதை வந்து இதன் மூலமாக வந்து மக்கள் மனதை மாற்றி வென்று விடலாம் என்றோ கனவுல கூட நினச்சி பார்க்க வேணாம். அவர் 200ன்னு சொல்லியிருக்காரு, அவர் 234 அடிப்பார். முதலமைச்சர் வந்து 400க்கு மேலேன்னு சொன்ன மாதிரி அதீதமான கற்பனையிலையோ அதீதமான நம்பிக்கையிலாம் நான் சொல்லலை, மக்களை நம்பி சொல்கிறாரு, செஞ்ச வேலையை நம்பி சொல்கிறாரு. 200ன்னு சொல்லியிருக்காரு, 234 அடிப்பார். பாஜக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி கிடைச்சக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா, எதிர்கட்சி தலைவர்னு, அது கூட வாய்ப்பு இல்லாமல் தான் தலையில் துண்டை போட்டு உட்கார போகிறாரு. சார், புதுச்சேரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியே வந்து கலைஞர் அவர்களுடைய பெயரை ஒரு கட்டிடத்துக்கு வந்து நிச்சயமாக வைக்கணும் அப்படின்ட்டு அவரை பற்றியும் வந்து புகழாரம் சொன்னதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. இல்லை, குறிப்பாக புதுச்சேரியை பற்றி பேசும்போது புதுச்சேரி சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டெலாம் போட வேண்டியதானே, போட்டு இங்கே வந்து தொழில் ஈர்க்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்காரு. பேசும்பொழுது தான் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்கிறார். எந்த அளவுக்கு தன்னுடைய அரசு செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணி அவர் வந்து முதலீட்டாளர்களை சந்திக்கிறாரு. அது இல்லாமல் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அதன் மூலமாக பல்வேறு தொழில்களை கொண்டு வந்துட்டுருக்காரு. நம்ம புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் வந்து அவருடைய பல்வேறு சிப்காட் போன்ற பல்வேறு தொழில்களை உருவாக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமாக தமிழ்நாடு தொழில் வளத்தில் ரொம்ப முன்னேறிட்டு இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாராட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு, ஆனால் நாம் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு தொழிற்சாலைக்குன்னா அதுக்கான ஒரு சிறப்பு அனுமதியோ விலக்கு கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து அவங்களே முடிவெடுக்கிறாங்க. நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவரை வந்து பதிவு வச்சுருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலமாக அது கருதப்பட்டாலும் அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அந்த யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அது ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துக்குரிய மாநில அந்தஸ்து இருக்குது. அதுக்கு ஒன்று மாநில அந்தஸ்து கொடுக்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லாமல் வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் ஏற்கனவே மாநில அரசுகளே அதிகாரம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூனியன் பிரதேசங்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாயத்து போர்டு மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் அவருடைய வேதனையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுறாருன்னா அவருடைய கரங்கள் வந்து கட்டுப்படலை, கட்டப்பட்டாலும் அதை வெட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவில் வந்து ஆற்றல் மிக்க தலைவராக அவர் இருக்கார். ஆனால் வந்து நமக்கு வந்து அப்படி கிடையாது, நம்ம எது எடுத்தாலும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை கேட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புலம்பல் வந்து அதில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க பார்க்கலாம். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.